ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் மணி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்க ஆன்கோயிங் ட்ரெண்டில் மணி மேக்கிங் ஆன்லைன் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து மணி மேக் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க பண்ணலாம். நான் ஒரு ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை பார்ட் டைமாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க அவங்க பண்ணலாம். இவங்கெல்லாம் வந்து வித் 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஐடியா, ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் மணி மேக்கிங்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற இன்னொரு டூல் என்ன அப்படின்னா சாட் ஜிபிடி. இந்த சாட் ஜிபிடியில் நமக்கான இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி அது மூலயமா மணி ஏர்ன் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இது வந்து மொபைல் யூஸர்ஸும் பண்ணலாம், சேம் டைம் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா லேப்டாப் யூஸர்ஸும் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ண போகிறது ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப்ஸ். இது வந்து மோஸ்ட்லி என்னென்னா, நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து சாட் ஜிபிடிலேருந்து எடுத்து அதை வந்து ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி அது மூலயமா நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம சூஸ் பண்ண ஒரு வெப்சைட் ஹப் பேஜஸ் அப்படின்ற சக்ஸஸ்ஃபுல்லி போய்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து இது வரைக்கும் 6,41,000 ப்ளஸ் ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இது வரைக்கும் 36,000 ப்ளஸ் பப்ளிஷர்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வெப்சைட்குள்ளே வந்துடும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நேம்ன்ற இடத்துல வந்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. கீழே இமெயில் அட்ரஸில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இங்கே பாஸ்வேர்டு இருக்குல்ல, பாஸ்வேர்டு வந்து 10 to 12 கேரக்டர்ஸ் இருக்கணும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரீடைப் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கீழே வந்து அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களோட அக்கௌண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனோடனே ஸ்டார்ட் அ நியூ ஆர்டிக்கல் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அ நியூ ஆர்டிக்கல் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் திங் அங்கே டைட்டில் இருக்கும், அதுக்கு கீழே டாபிக் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டாப்பிக்கில் வந்து உங்களோட ஆர்டிக்கலை எழுத போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஹெல்த்து, எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய டைட்டில் நான் வந்து எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஹெல்த் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ நான் ஒன்ஸ் டைட்டில் வந்து நான் சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஸ்டார்டிங் லேஅவுட்டில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், அது பேசிக்லேயே இருக்கட்டும். கீழே வந்து ஐ எம் நாட் அ ரோபோட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோடனே கூகுள் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கூகுள் வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டினியூ கொடுங்க. ஸோ ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ். ஸோ இந்த பேஜில் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட கண்டென்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். அந்த ஃபோட்டோஸில் எடிட் கொடுங்க. ஸோ எடிட் கொடுத்த உடனே இங்கே வந்து நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு தேவையான ஒரு இமேஜை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம நார்மலாக கூகுளில் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி நமக்கு என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கை வந்து மேலே டைப் பண்ணிவிட்டு அதோட இமேஜஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு இமேஜஸ் பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து அங்கே போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஆர்டிக்கலுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இதை டவுன்லோட் பண்ண உடனே இதை வந்து நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு இங்கே எடிட் கொடுத்துட்டு ஸோ சூஸ் ஃபோட்டோஸ் அங்கே போயிட்டு அங்கே வந்து நம்மளோட இமேஜை வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்தோடனே ஒன்ஸ் அது அப்லோட் ஆனோடனே நம்மளோட பிக்சர் வந்து அங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட பிக்சர் ஷோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கீழே டெக்ஸ்ட்டுன்னு இருக்க இடத்துல நம்ம எடிட் கொடுக்கணும். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட கண்டென்ட், நம்மளோட ஆர்டிக்கலை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணணும். ஸோ chatgpt.com டைப் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ chatgpt.com போனோடனே நீங்கள் இந்த சைன்இன்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஸ்டே லாக்ட் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட டாபிக் என்னவோ அதை கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஹெல்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னே அது வந்து நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அது மொத்தமாக அது கொடுத்துரும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட அது கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு
குயில்பாட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம். குயில்பாட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இது ஏன் நம்ம இங்கே பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ரீஃப்ரேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸாக்டாக அதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அப்படியே கொடுக்காம இது வந்து வேறு மாதிரி இங்கிலீஷில் வந்து அது மாற்றி கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் இதை ரீஃப்ரேஸ் பண்ணோடனே அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மேலே இருக்க சேவை கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ கொடுத்த உடனே நம்மளோட ஆர்டிக்கல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட ஆர்டிக்கல் ரெடி ஆகிட்டு வித் இமேஜஸோட ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸ் இது முடிஞ்சோடனே மேலே பப்ளிஷ் கொடுத்துருங்க. பப்ளிஷ் கொடுத்தோடனே மேலே வந்து நம்மளோட மொபைல் நம்பரை வந்து அது வெரிஃபை பண்ண சொல்லும். அதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்தியான்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அது கீழே இருக்க பிளாக்ஸில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு கால் மீ நவ் கொடுக்க வேணாம், சென்ட் மீ எ மெசேஜ் கொடுத்துருங்க. ஸோ மெசேஜ் வந்தோடனே உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்தோடனே இங்கே வந்து யுவர் மொபைல் நம்பர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே திரும்பி வந்து அகெயின் நீங்கள் பப்ளிஷ்க்கு போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ பப்ளிஷ் கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆர்டிக்கிள் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ பப்ளிஷ் ஆனோடனே கீழே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க 48 ஹவர்ஸில் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட ஆர்டிக்கிள் வந்து வெரிஃபை ஆனோடனே உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து நம்ம இப்போ எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா, டாப் லெஃப்ட்டில் வந்து ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் பேலன்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது போய் பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து உங்களை தவிர வேறு யாரும் வந்து இதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்து அதுக்கான ஆன்சரையும் நீங்களே கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து உங்களால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம், நீங்கள் இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பேமெண்ட் செட்டிங். இதில் உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களால் மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ பேபால் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் கூகுள் பே, அமேசான் பே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் மணி டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஆப் தான் பேபால். பேபால் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா ஜஸ்ட் யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு கிரியேட் அ பேபால் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறன்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களால் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் ஒரு ஆர்டிக்கல் எழுதி மணி ஏர்ன் பண்ணுற ஒரு வே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ see you on next video. Thank you. Bye.